சாரீஸ் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து சில்க் சாரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் வாங்குங்க. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேரளா சாரி, எனக்கு வந்து நான் சாரி கட்டி எனக்கு வந்து பழகிக்கிட்டது கேரளா சாரியில தான். அப்ப வந்து ராதா என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃப்ளர்ட் பண்ணாரு. கோவில், அதுவும் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போயிருந்தோம். தனியா கூப்பிட்டு அழகா இருக்கு இந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இல்ல உங்களுக்கு காட்டன் இன்ஸ்கர்ட் வந்து பிடிக்காது, ரொம்ப புஃப்னு இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட் உங்களுக்கு வந்து ஃபிஷ் கட் வரும். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆர்டி டைரிஸ். லாஸ்ட் என் பொங்கல் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் டிஎம்ஸ்லாம் எனக்கு வந்திருந்துச்சு. என்னன்னா பொங்கல் வீடியோல வந்து நான் சாரீலாம் கட்டியிருந்தேன். பொங்கலுக்கு ஒரு சாரீ கட்டியிருந்தேன், மாட்டு பொங்கலுக்கு ஒரு சாரீ கட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்து அந்த பொங்கல் சாரீ எல்லாம் பத்தி கேட்டிருந்தீங்க. உங்களோட சாரீ கலெக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் வந்து சாரீ எங்க வாங்குறீங்க, யூகேல வாங்குறீங்களா இல்ல இந்தியால வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் யூகே வெதருக்கு எப்படி சாரீ கட்டுற அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா என்னோட சாரீ கலெக்ஷன், அப்புறம் வந்து ராஜோட ஷர்ட் கலெக்ஷனும் வரப்போகுது. சிங்கிள் உமனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாரீ கலெக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஹேக்ஸ்லாம் சொல்ல போறேன், நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போறேன். அப்புறம் வந்து நீங்க கப்புலா இருக்கீங்கன்னா நாங்க எப்படி வந்து கப்புலா வந்து மேட்ச் பண்ணி போடுறோம் அப்படின்றதையும் நான் கொஞ்சம் ஹேக் சொல்ல போறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 சூட்கேஸ் இருக்கு. ஒன்னு என் சாரீ, இன்னொன்னு வந்து அவரோட ஷர்ட். தனியா பிரிச்சுட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சைடு வந்து ஃபுல்லாக ராஜோட ஷர்ட் வச்சுட்டேன். இது வந்து என்னோட சாரீ கலெக்ஷன். ஓகேவா? இது மட்டும் என்னோட சாரீ இல்லை, இன்னும் இந்தியாவில் நிறையா இருக்கு. ஏர்லி ஒன்ஸ் வந்து நான் இந்தியாவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நல்ல ஒரு 10 சாரீ நான் இங்கே வச்சிருப்பேன், நல்லா யூஸ் பண்ணிடுவேன். அந்த சாரீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்தியாவில் போய் போட்டுருவேன். இந்தியாவில் கொஞ்சம் சாரீஸ் இருக்கும், அங்கேருந்து ஒரு 10 சாரீ எடுத்துட்டு வந்து அப்புறமா யூஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் ஒரு டைமும் நான் மாற்றி மாற்றி பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டு வந்ததெல்லாம் இங்கே இருக்கு. இவ்வளோ சாரியும் நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் தெரியல. ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பொங்கலுக்குலாம் யூஸ் பண்ணேன், மாட்டு பொங்கலுக்கு யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தீபாவளினா யூஸ் பண்ணுவேன், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பூஜை பண்ணணும்னா அப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ இல்லை வேற ஏதாச்சும் கோவிலுக்குலாம் போகணும், ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு சாரீ ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாத ராஜுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் சாரீ கட்டினா. ஸோ அதுக்காகவே நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன் சாரியை. இந்த சாரியில ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அப்பெல்லாம் வந்து நான் சாரீலாம் நான் வச்சிருக்க மாட்டேன். அம்மாவோட சாரீ, சித்தியோட பிளவுஸ், அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் போட்டுப்பேன். எனக்குன்னு சாரீ அந்த அளவுக்கு எனக்கு இருக்காது. சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னும் போதுதான் வந்து எங்க வீட்டுல இருந்து நிறைய சாரீஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்கோர்ஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கோவிலுக்கு போற மாதிரி இருக்கும், விருந்துக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும். அதனால வந்து சாரீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுலதான் ஆல்மோஸ்ட் சாரீ வந்து அப்போ வாங்கினதுதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாரீ யூஸ் பெருசா இல்ல. இப்ப இந்தியால இருந்திருந்தேன்னா நிறைய டைம் நான் சாரீ ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருப்பேன். அப்போ புதுசா வாங்கணும் நம்மளுக்கு தோணும். இங்க வந்து நான் சாரீ அந்த அளவுக்கு கட்ட முடியாதுன்றதுனால இருக்கிற சாரியை வச்சு நான் கட்டிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாரீ பார்க்கலாமா? இங்க பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கனாலே தெரியும் சாரீலாம் வந்து நான் ப்ளீட் பண்ணி வச்சிருப்பேன், ப்ரீ ப்ளீட் பண்ணி. இப்போ நம்ம இந்தியாவில் இருந்திருந்தோம்னா கண்டிப்பா வந்து ப்ரீப்ளீட் பண்ணிட்டு வாஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க வந்து எனக்கு வந்து ஸ்வெட்லாம் ஆகாது. ஸோ நிறைய டைம் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 5 to 6 டைம்ஸ் வரைக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். நான் நல்லா வந்து ப்ரீப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணுவேன்னா அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போக கூடாதுன்றதுக்காக ஒரு 6 to 7 டைம்ஸ் கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ற ஆளு. பிளஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டெயின் ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட நான் அந்த இடத்த மட்டும் கிளீன் பண்ணிடுவேன். அப்படியே நான் அப்போ போட்டா கூட போட்டுட்டு, இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போட்டுட்டு உடனே மடிச்சு வைக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் காய வச்சிருவேன். 1 நாள் இல்லை 2 நாள் கூட நல்லாவே காயும். நல்லா வெயில்ல இல்லை, கொஞ்சம் நிழல்லே வந்து காய விட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் மடிச்சு நான் பேக் பண்ணி வச்சிருவேன். அதே மாதிரி ஷெல்ஃப்ல எல்லாம் வைக்க மாட்டேன், சூட்கேஸ்ல வச்சிருவேன். ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ் ஒன்றும் இல்லை. ஸோ எப்பயாச்சும் ஒரு நாள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து சூட்கேஸ்ல வச்சிருவேன். ராஜோட ஷர்ட்டும் சரி, என்னோட சாரியும் சரி.
அந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் ப்ளீட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே அழகா காய வச்சு மடிச்சு வச்சிருவேன். அந்த மாதிரி தான் இது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு கட்டும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்கு. ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன்னா ஸோ எனக்கு ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்கெல்லாம். இப்போ நம்ம saree பார்க்கலாம். இந்த saree வந்து தினேஷ் எனக்கு வாங்கி கொடுத்தது, என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது நலங்குக்கு. என்னோட நலங்குக்கு 2023ல நடந்துச்சு. அப்போ வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில எனக்கு, எங்க அம்மாக்கு, சித்திக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே வந்து ஷர்ட், அப்பா அம்மா, அப்பா சித்தப்பாக்கு எல்லாருக்குமே வந்து ஷர்ட்டு saree எல்லாமே வாங்கி கொடுத்தான். ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தான். அப்போ வந்து என் நலங்குக்கு நான் இதை கட்டியிருந்தேன். உங்களுக்கு இமேஜ்லாம் எல்லா சாரியோட இமேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஆட் பண்றேன். இந்த saree எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. கலர் வந்து சாண்டில் கலரு, ஃபுல்லா கலர் சாண்டில் கலர்ல தான் வரும். பார்டர் மட்டும் கிரீன் கலரு, இது ஒரு மாதிரி கிளிப்பச்சை கலரு. சூப்பரா இருக்கும் இந்த saree. மடிப்பும் வந்து செம்மையா வரும், சூப்பரான மடிப்பு. நல்ல ஒரு பட்டு saree லுக்கு வரும். ப்ளீட்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பரா வரும். நல்லா எடுக்க எடுக்க அழகா வரும். இருந்தாலும் நான் ப்ரீ ப்ளீட் பண்ணியே வச்சிருவேன், எனக்கு அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ரீப்ளீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் எனக்கு பண்றது ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா எனக்கு வேற ஏதாச்சும் வேலை, இப்ப நான் கிளம்பணும் அப்படின்னா மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மட்டும் ரெடி ஆயிட்டு அழகா வந்துடுவேன். இதே வந்து இப்ப நம்ம இங்க இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேலை எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும், குக் பண்ற மாதிரி, இல்லை எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே ப்ளீட் பண்ணிட்டு டக்குன்னு நான் saree கட்டும் போது எனக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, சேஃப்டிக்கு பின்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது முந்தான பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாட்டு. பிளவுஸ் வந்து கடலூர்ல வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே வந்து ஒரு அக்கா நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன். அவங்க தான் பாவம் என்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு மோஸ்டா வந்து எல்போ சைஸ் வரைக்கும் வச்சாதான் பிடிக்கும். ஒன்று அந்த மாதிரி ஹாஃப் வச்சாலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஏதோ கை குண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் எல்போ சைஸ்ல வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் இந்த சாரியோட பிளவுஸு. இதில் அழகாக ஒரு சின்ன டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதோட நாட்டு பாருங்க, மோஸ்டா எல்லாத்துக்குமே நாட்டு வச்சிருவேன். இதோட நாட்டு பாருங்க, அழகா இருக்குல்ல? இது சூப்பரா இருக்கு. இதுக்கு கான்ட்ராஸ்டா வரும், ஐ மீன் இந்த saree, இந்த சாண்டில் கலர் சாரிக்கு கான்ட்ராஸ்டா ஒரு கிரீன் கலர் மாதிரி நல்லா இருக்கும். ஃபுல்லா பிரிச்சு காட்டுறேன். அங்கங்க அழகா புட்டு புட்டு வச்சிருக்காங்க டிசைன்ஸ், தெரியுதா? புட்டு 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 புட்டா இருக்கு. ஃபுல்லா saree ஃபுல்லா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை மடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய வேலை. இது அழகா ஒரு சில்க் saree மாதிரி தான். நீட்டமா புட்டு புட்டா இருக்கும், நல்லா இருக்கு. பார்டர்ல மட்டும் கிரீன் கலரு, அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் ஜரி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்டர்ல. எனக்கு saree கிளாத்லாம் சொல்ல தெரியாது. ஆனா saree வந்து பார்த்தா இது சாஃப்டா இருக்குமா இல்ல மொடன்னு இருக்குமான்னு மட்டும் என்னால பார்த்தா சொல்ல முடியும். ஸோ என்னோட saree கலெக்ஷன் ஃபுல்லாவே வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, வெயிட்டா இருக்காது, எதுவுமே இருக்காது. நல்லா தின்னா இருக்கும், அதே டைம்ல ஒரு ரிச் லுக்கும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் நான் saree பார்ப்பேன். இதெல்லாம் ரேட்லாம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். பிலோ 2000 தான். ஆக்சுவலா இது சில saree மட்டும் தான் 2000 மற்றதெல்லாம் ஒரு 800 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் எங்கெங்க வாங்கினேன்றதெல்லாம் நான் ஒரு சாரியும் நான் காட்டுறேன். இதுதான் இந்த saree. லாஸ்ட்ல பல்லு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிருவேன். ஸோ ஈஸியா இருக்கும் எனக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த பார்டர் மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட் கிரீனா இருக்கு. இது கொஞ்சம் கேரளா வைப்பும் கொடுக்கும், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த saree. ஆல்மோஸ்ட் என்னோட saree எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா கலர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா பார்டர் ஒரு கலரு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு கலரு. அதுல வந்து சில sarees அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு எல்லோ கலரு, பார்டர் வந்து பிங்க் கலர். இதுலயும் அதே மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணியே வச்சிருக்கேன், ஸோ தட் எனக்கு ஈஸியா இருக்கும். அழகா பிங்க் கலர். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல இந்த பிங்க். இது ஒரு மாதிரி பேபி பிங்க் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லா எல்லோ கலர், அதுல லைட்டா வந்து ஒரு சின்ன பார்டரா வந்து பிங்க் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா வந்து ஒரு லீவ்ஸ் டிசைன் மாதிரி.
வெறும் லீவ்ஸ். அதுல வந்து அந்த காப்பர் ஜரி இருக்குதுல்ல, அதுல வந்து லீவ்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல ஆக்சுவலா பல்லுக்கு மட்டும் நான் ப்ளீட் பண்ணல. இங்க பாருங்க, சைட்ல இங்க நேரா நம்மளுக்கு ஒரு ப்ளீட் வரும் இல்லையா, அந்த ப்ளீட்டுமே நான் பண்ணி அழகா வச்சிருக்கேன். எனக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நான் பண்றதுக்கு. சில சாரியில இதையும் பண்ணி வச்சிருப்பேன், சில சாரியில இது பண்ணியிருக்க மாட்டேன். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன சாரின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சாரி எடுத்து பார்ப்பேன், நான் ப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கேனா பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பிரிச்சு பார்ப்பேன். பண்ணியிருந்தேன்னா அப்படியே மடிச்சு வச்சிருவேன். பண்ணல அப்படின்னா திரும்பியும் நான் ப்ரீ ப்ளீட் பண்ணி அப்படியே வச்சிருவேன், செட்டா வச்சிருவேன். மறுநாள் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அழகா இது ஒரு 5 மடிப்பு மடிச்சு வச்சிருக்கேன் நான். இது அது என்ன சொல்லுவாங்க, இந்த கீழே இருக்கிற பல்லு சூப்பரா இருக்குல்ல. இதுக்கு பார்டர் பாருங்க, பிங்க் கலர் பார்டர், நல்லா பெரிய பார்டரு, நல்லா இருக்கும். நீங்க கொஞ்சம் சப்பியா இருக்கீங்க, ஒல்லியா தெரியணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி சாரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாடி ஹக்கிங்கா இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து பல்லு. அப்படி இது ஃபுல்லா டிசைன் வந்து லீவ்ஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பார்டர் பிங்க் கலர். இங்க பாருங்க, இதுல முடிச்சு கூட நான் போட்டு வச்சிருக்கேன். இன்ஸ்கர்ட்ல ஃபர்ஸ்ட் சொருவிட்டு அப்புறமா வந்து சுத்துவோம்ல, அந்த மாதிரி அந்த முடிச்சு கூட நான் அவுக்காம அப்படியே வச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு வீணாலாம் ஆக்க மாட்டேன், ஏதாவது ஸ்டெயின்லாம் அந்த அளவுக்கு ஆக்க மாட்டேன். ஏதாச்சும் கோவிலுக்கு போனா மட்டும்தான் ஏதாச்சும் ஸ்டெயின் ஆகும். டக்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே கிளியர் பண்ணிடணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா அது ரொம்பவே ஹார்ட் ஆயிடும், ரொம்பவே நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து கிளீன் பண்ணவே முடியாது. அதனால எப்போ நீங்க பாக்குறீங்களோ இல்ல அங்கேயே நீங்க பார்த்தாலும் டக்குன்னு ஒரு தண்ணி வச்சு நீங்க கிளீன் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு லைஃப் லாங் வரும் இந்த மாதிரி சாரீலாம். இப்ப நான் சாரி காட்டினல அதே மாதிரி இது வந்து எனக்கு ஒரு யூஜிலேருந்து எனக்கு ஒரு க்ளோஸான ஒரு அண்ணா, எனக்கு தெரிஞ்ச அண்ணா, என்னோட ஃபேவரட் அண்ணா. அவங்களுக்கு என்னோட ஃபேவரட் தங்கச்சியா நான் இருப்பேன் எப்பயுமே. அவங்க வந்து தினேஷோட மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. என் மேரேஜ் கூட வரல, தினேஷோட மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தினேஷ்க்கு கிஃப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பாத்தீங்களா, இங்க பாருங்க, எல்லாரும் தினேஷுக்கு தானே கிஃப்ட் பண்ணுவாங்க, எனக்கு பாருங்க என் அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ராஜுக்கும் ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த சாரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாரி. இப்ப பார்த்தோம்ல, இது வந்து பிங்க் வித் எல்லோ, இது வந்து அதே மாதிரி பிங்க் பட் வந்து கிரீன் இது. ஆனா உங்களுக்கு வந்து வீடியோல வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா நேர்ல பாக்குறதுக்கு இது வந்து ஒரு கிரீன் கலரு, கிரீன் வித் பிங்க், அது வந்து எல்லோ வித் பிங்க். ஆனா பிளவுஸ் வந்து இது ஆக்சுவலா இந்த பிளவுஸ் இதுக்கான பிளவுஸ் இல்ல, இதுக்கான பிளவுஸ் நான் தைக்கவே இல்லை. இதோட பிளவுஸ் தான் இது. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் நான் தீபாவளிக்கு போட்டிருந்தேன். அப்ப வந்து அண்ணாவோட சீர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வாங்கி கொடுத்த சாரியை நான் கட்டிக்கிட்டேன். அதுக்கு வந்து பிளவுஸ் வந்து நான் இந்த சாரியோட பிளவுஸே நான் வந்து கட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப பிளெயினான பிளவுஸ், பிங்க் கலர் பிளவுஸ். வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சாரி வந்து பிங்க் கலர்ல இருக்கு, பார்டர் பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பிளவுஸ் வச்சிருந்தீங்க, பிளெயினான பிளவுஸ் வச்சிருந்தீங்க, இல்ல பார்டர் மட்டும் கோல்டு கலர்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா எந்த சாரிக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சாரி நான் இந்தியால வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் பிங்க் கலர் பிளவுஸ், மோஸ்டா பிங்க் கலர் பிளவுஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் நான் சாரி வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. மோஸ்டா என்னோட பிளவுஸ் டிசைனும் வந்து இங்க கொஞ்சம் பஃப் வைக்கிற மாதிரி இருக்கும், கையில பஃப் வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நாட். நல்லா இருக்கா? ஸோ நான் வந்து இந்த பிளவுஸை இந்த சாரிக்கும் யூஸ் பண்ணிப்பேன், இந்த சாரிக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது ஃபுல்லா பட்டு சாரி. இது நான் வந்து லாஸ்ட் டைம் நான் தீபாவளிக்கு கட்டியிருந்தேன், இங்கே தான் கட்டியிருந்தேன், யூகேல தான் கட்டிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. மேலேயும் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க, கீழேயும் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பார்டர் சூப்பரா இருக்கு. மோஸ்டா பிங்க் இருக்கிறதுனால இங்க பாருங்க, இது வந்து முந்தானி பாட்டு பிங்க் இருக்கிறதுனால பிங்க் பிளவுஸ் எதுக்கு வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சாரி, இது வந்து உள்ள வந்து ஃபுல்லா காப்பர் கலர் மாதிரி இருக்கு. காப்பர்ல வந்து குட்டி குட்டி புட்டு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி. பார்டர்ல வந்து கிரீன் கலர் பார்டர். இது வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன், கடலூர் கேவி டெக்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
அங்கதான் நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்போ வந்து ஆடி ஆஃபர், எனக்கு வந்து ஆவணி மாசம் வந்து கல்யாணம் ஆச்சு, ஆகஸ்ட்ல கல்யாணம் ஆச்சு. ஆடி மாசம் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்கல்ல, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி. அப்போ வந்து நான் வந்து இந்த சாரீலாம் நான் எடுத்தேன். இது 2 சாரீ வாங்கினா 1000 rupees அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இந்த சாரீ எடுத்தேன். சப்போஸ் ஒரு சாரீ எடுத்தா கூட ஏதோ 500 சம்திங் அந்த மாதிரி தான் ரேட்டு. நான் இதை வந்து ஒரு 600 சம்திங் தான் நான் வாங்கினேன். செம்ம சூப்பரா இருக்கும். கொஞ்சம் மொடமொடன் சாரீ. இதை வந்து எனக்கு கட்டும்போது தான் தெரிஞ்சது இது கொஞ்சம் நல்லா மொடமொடன் சாரீ. நல்லா ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சாரீ கட்டினா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ கட்டினேன்னா எங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் நடந்துச்சு. அப்போ அந்த ரிஜிஸ்டர்ட் மேரேஜ்ல நான் இந்த சாரீ கட்டியிருந்தேன். என்னோட ஃபேவரட்டான சாரீ இது. இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வந்து கிரீன் கலர்ல வந்துடும். நல்ல ஒரு டார்க்கான கிரீன், ஆலிவ் கிரீன் கூட தெரியல இது என்ன கிரீன், நல்லா டார்க்கான கிரீன். இது பார்டர் வந்து உங்களுக்கு அந்த காப்பர் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட நாட் பாருங்க, அழகா இதோட துணியிலே வந்து கட் பண்ணி ஒரு சின்ன நாட் பண்ணியிருக்காங்க. மற்ற பிளவுஸ் மாதிரியே இதுலயும் வந்து பஃப் வச்சிருக்கோம். இதுல அங்கங்க புட்டு புட்டா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க கேரளா சாரி கூட வேர் பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த பிளவுஸ் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நான் அப்பையிலேருந்தே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னமும் நான் அதை வச்சு கட்டல. ஆனா இந்த சாரியை நிறைய டைம் நான் கட்டிட்டேன். இதுலயும் அதே மாதிரி ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஃபர்ஸ்டே நீங்க ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸியா சாரி கட்டுறதுக்கெல்லாம். இங்க பாருங்க, இது வந்து முந்தானை பாட்டா. இங்க பாருங்க, சாரி ஃபுல்லா உங்களுக்கு இப்படிதான் வரும். மேல ஒரு பார்டர், அதே மாதிரி கீழே ஒரு பார்டர். உள்ள அப்படியே ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு காப்பர் மாதிரி இருக்கு கலரு. அங்கங்க புட்டு வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு இந்த சாரி. ரொம்ப நல்லா ஒரு இதுவுமே வந்து ஒரு கேரளா வைப்பான ஒரு சாரியா இருக்கும். ஃபுல்லா அந்த சாரி ஃபுல்லா எனக்கு வந்து பெரிய டிசைன், பெருசா பூலாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி டிசைன் வச்சா சுத்தமா பிடிக்காது. எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கண்ணுக்கு தெரியாத ஒரு டிசைனா இருக்கணும். அந்த மாதிரி டிசைன் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம கட்டும் போது கொஞ்சம் நல்லா ஒல்லியா காட்டுவோம், நல்லா ஒரு ஷேப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் இப்படிலாம் நம்ம சாரி போட்டா. பார்டர் வந்து அதே மாதிரி கிரீன் கலர் பார்டரா, சூப்பர். நெக்ஸ்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேரளா சாரி. எனக்கு வந்து நான் சாரி கட்டி எனக்கு வந்து பழகிக்கிட்டது கேரளா சாரியில தான். எனக்கு கேரளா சாரினா ரொம்ப பிடிக்கும். நான் 12th ஸ்டாண்டர்ட்ல தான் நான் கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அம்மா கிட்ட நிறைய கேரளா சாரி இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ எனக்கும் வந்து ஒரு கேரளா சாரி எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசையா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக நான் அப்போ வந்து நான் இங்க இருந்தேன், யூகேல இருந்தேன். அமேசான்ல பார்த்தேன் இந்த சாரி. 330 rupees தான் இந்த சாரி. எனக்கே பயமா இருந்துச்சு, சாரி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. ஆனா ரிவ்யூலாம் சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த சாரி போட்டு பிளவுஸ் வந்து பிங்க் கலர் பிளவுஸ், கிரீன் கலர் பிளவுஸ்லாம் போட்டு வேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு இந்த சாரி வாங்குறதுக்கு. 330க்கு எவனாச்சும் நல்ல கேரளா சாரி கொடுப்பானா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி 330 தானே, ராஜ் சொன்னாங்க 330 தானே, நீ ஆர்டர் பண்ணி பாரு, பிடிக்கலன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்புறமா இந்தியாவுக்கு தான் சும்மா ஆர்டர் பண்ணி பார்த்தேன். வீட்ல எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் வந்து நிறைய சாரீஸ்லாம் வச்சிருக்கேன்ட்டு. அதுல ஒரு பிளவுஸ் வச்சு அங்கேயே வந்து பிளவுஸ் தச்சு வைக்க சொல்லிடுவேன். அந்த மாதிரி வச்சுட்டு நான் எப்போ வேணுமோ நான் ஒன்று கொரியர் பண்ணிடுவாங்க, இல்லைனா நான் வந்து ஏர்லி ஒன்ஸ் போகும்போது நான் எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி போகும்போது தான் இப்போ நான் எடுத்துட்டு வந்தது இந்த சாரீ. சரி, அதுக்காக ஓணமுக்குலாம் கட்டினா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பிளவுஸ் பாருங்க, பிளவுஸும் சாரி மாதிரியே தான். உள்ள வந்து ஒரு லைட் கிரீம் கலரு, பார்டர் வந்து கொஞ்சம் லைட் கோல்டு கலர். ரொம்ப அடிக்கிற மாதிரி கோல்டும் கிடையாது, இது வந்து கொஞ்சம் லைட் கோல்டு. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி கோல்டு போட்டாலும் பிடிக்காது, அது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி லைட்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கும் வந்து நாட்லாம் பாருங்க, அழகா லேயரா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த சாரி பாருங்க, நல்ல கிரீம் கலரு, பார்டர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கோல்டு கலர் மாதிரி வரும். நல்லா இருக்கு. இதுல வந்து பிளெயின் தான், டிசைன்ஸ் எதுவுமே இல்ல, ஃபுல் பிளெயின். மேலையும் கீழையும் பார்டர். இதோட பல்லு பாருங்களேன்.
கரெக்டாக இந்த லாஸ்ட் கொஞ்சம் பல்லு பார்டர் மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா கொஞ்சம் நெட்டட்ல கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. ஃப்ளோட்டிங்ல கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் ப்ளீட் பண்ணி கூட கட்டலாம், சூப்பரா இருக்கு. அழகா ப்ளீட் பண்ணா நல்லா இருக்கும். நான் வந்து இந்த வாட்டி ஓணம்க்கு நான் இந்த சாரீ கட்டி உங்களுக்கு காட்டுறேன். பார்டர் மட்டும் கரெக்டா இங்க நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு 3:30க்கு இவ்வளோ சூப்பரா சாரியா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஷர்ட் கலெக்ஷனுக்கும் போகணும். இந்த சாரியை வச்சு தான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் சாரீ இதை முடிச்சிடணும். எல்லாரோட ஃபேவரட், நான் இப்போ பொங்கலுக்கு போட்டிருந்தேன் இல்லையா எல்லோ கலர், இது வந்து லைம் எல்லோ, செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே இது வந்து பியூர் காட்டன், இது காட்டன் வித் கோல்டு ஜரி வரும், பியூர் காட்டன். செம்மையா அது வந்து நீங்க ப்ரீப்ளீட் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி புஃப்னு தான் இருக்கும். நல்லா ப்ரீப்ளீட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். உங்களுக்கு ஹோல் டேவே சூப்பரா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஸ்வெட்டா இருந்தாலும் நல்லா அப்சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு கைட்டவே மனசு வராது, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாரீ இது. ஆக்சுவலா இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய சாரீ எடுத்தேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து எல்லோ கலர்ல ஒரு சாரீ எடுக்கணும்னு ஆசை. எனக்கு என்ன எல்லோன்றதே எனக்கு தெரியல. ஒரு நல்ல எல்லோ கலர்ல, எனக்கு ஃபுல் எல்லோ கலர்ல எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. சரின்னு ஒரு கடைக்கும் நான் போகும்போது ஒரு எல்லோ கலரும் நான் எடுத்தேன். இது வந்து லைம் எல்லோ, இன்னொன்று வந்து மேங்கோ எல்லோ, இன்னொன்று நார்மல் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்தேன். எங்க அப்பா நீ எத்தனை எல்லோ தான் நீ எடுப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு எங்க வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி சாரீ கிடைக்காதோ அப்படின்ட்டு நான் பார்க்குற சாரியெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா நான் பார்க்குற சாரியெல்லாம் நல்லா பார்த்து தான் எடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அதை எடுத்துருவேன். ஒரு சர்டன் டைம்ல வந்து நம்மளுக்கு ஒரு கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வர்றது எல்லாமே அதே கலராகவே வந்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி வந்தது தான் இந்த மாதிரி எல்லோ கலரு. சூப்பரான எல்லோ, லைம் எல்லோ, பார்டர் வந்து ஒரு காப்பர் ஜரி வச்ச மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி பேட்டர்னு. இந்த பிளவுஸ்ல வந்து பஃப் வச்சு நாட் பாருங்களேன், இதோட நாட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு கீழே இந்த துணியிலே எடுத்து பண்ணியிருக்காங்க. பார்டர் அழகா, இதுக்கு கீழே பார்டரும் வந்து இந்த காப்பர் ஜரி வச்சு வருது. மேலே வந்து லைம் எல்லோ, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதுலயும் நான் அழகா ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரே டிசைன்ஸ் தான், மேலையும் கீழே பார்டர் வச்சு. நான் பிரிக்க, இது பிரிக்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமாகுது. இந்த கீழே வந்து ஒரு ப்ளீட் வரும்ல, அதை வந்து நான் பிரிக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன். சாரீ ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பார்டர் புட்டா அழகா வருது. மேலையும் கீழையும் ஒரு காப்பர் ஜரி வருது. மோஸ்டா இந்த மாதிரி ஒரு நல்ல கோல்டு கலர், ப்ராப்பர் கோல்டு கலர் ஜரி இருக்கிறத விட இந்த மாதிரி லைட் காப்பர் கலர் இல்ல ரோஸ் கோல்டு கலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படின்னா ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பல்லு. அப்படியே சாரீ ஃபுல்லாவே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், வேற எந்த டிசைன்ஸுமே இல்லை. இது ஃபுல்லா. ஸோ இதை நீங்க கட்டும் போதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். நீங்க கோவிலுக்கு போறதா இருந்தாலும் அழகா கட்டிட்டு போகலாம். பூலாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லை நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சாரீலாம் சூப்பரா இருக்கும். ஒரு ஹோல் டேவே செம்மையா இருக்கும், நல்லா நீங்க வச்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி சாரீலாம் நீங்க கட்டி பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாரீ கட்டணும்னு தான் ஆசையா இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இப்போ ஆசையா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு டைம் ஏதாச்சும் சாரீ கட்டினா நல்லா இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் தோணிட்டு இருக்கு. சாரி இது வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, என் தம்பியோட என்கேஜ்மெண்ட்ல வாங்கினது. அப்புறம் நான் நிறைய டைம் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலா அந்த என்கேஜ்மெண்ட் டைம்ல நிறைய பேர் கேட்டாங்க, இந்த சாரீ எப்போ வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் என்கேஜ்மெண்ட்டுக்கே முன்னாடி நாள் தான் நான் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, ஒரே டக்குன்னு நான் வந்து ஒரு போத்தீஸ்ல சென்னை சில்க்ஸ்ல எங்கேயோ வாங்கினேன். சூப்பரா இருந்துச்சு. நிறைய கடைலாம் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் லாஸ்டா எனக்கு ஒன்று மாட்டுச்சு. எனக்கு இந்த மாதிரி பாட்டில் கிரீன் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பவி சொல்லுவா, பாட்டில் கிரீன் கலர் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஒரு டைமும் நான் சாரீ வாங்கும்போது. எனக்கு அப்பெல்லாம் தெரியல, எனக்கு அதை பத்தி தெரியல. அந்த ஷாப்ல வந்து நான் அந்த லைட்டோட நான் பார்த்தேன் பாருங்க, செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ வாங்கினா இதுதான்டா வாங்குறோம் அப்படின்னு. இது பாருங்க, அழகா பார்டர் வந்து ஒரு மெரூன் கலர் பார்டரு, ரெட், நல்லா டார்க் ரெட்டும் கிடையாது, மெரூன் கலரு. இது அதே மாதிரி ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இதுலயும் அதே மாதிரி சாரீ ஃபுல்லா உங்களுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும். தெரியுதா? டைமண்ட் மாதிரியா?
இல்லை ஸ்கொயரே வந்து இப்படி கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஷாப்ல நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இதே மாதிரி சாரி, ஓகேவா. ஆனா அதுல வந்து இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்காது, சர்க்கிள் சர்க்கிளா இருக்கும், ஓகேவா. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க அப்ப வந்து சும்மா பார்த்துதான் வச்சிருந்தாங்க, பக்கத்துல வச்சிருந்தாங்க. ஆனா வேற டிசைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அதை வந்து டச் பண்ணி சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஒன்னும் இல்லை, நாங்க வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு அண்ணா வந்து இதே மாதிரி மாடல்ல இன்னொரு சாரீ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி டைமண்டா இருக்குதுல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 2000 சம்திங். நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் செம்ம ட்ரெடிஷ்னலா இருக்கும். இது வந்து நீங்க ப்ரீப்ளீட் எடுக்கணும்னே அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா வரும். நீங்க பாருங்க, நான் சும்மா இப்படிதான் வச்சிருந்தேன், அதுக்கே ஏதோ ஒரு ப்ளீட் மாதிரி வந்துருச்சு. இப்படி சும்மா தூக்கி தான் பிடிச்சேன், ப்ளீட் மாதிரி வந்துருச்சு பாருங்க. அதனால இது ரொம்பவே நல்லா இருக்கும். சாரி வாங்கும்போது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச் லுக்காகவும் இருக்கும், அதே சமயம் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கட்டுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சாரீ தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க. ஏன்னா இப்போ இதுதான் கிடைக்குது, அதனால இதுதான் கட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சி அவசரமாக மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ண போகிற சாரீ. ஸோ வந்து நீங்கள் நல்லா பார்த்து, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. பிளவுஸ் வந்து இதுக்கு இந்த க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டாக மெரூன் கலர் பிளவுஸ், அதே மாதிரி பஃப். ஏன்னா மோஸ்ட்டாக நான் இப்போ ஒரு 3 வருஷத்துலேருந்து தான் நான் சாரீ கட்டவே ஆரம்பிக்கிறேன். அதனால ஃபுல்லாக பஃப் வச்சு எனக்கு நார்மலாக வந்து எனக்கு ஆர்ம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட்லாம் வைக்க மாட்டேன் ஹேண்டு. ஸோ கொஞ்சம் எல்போ வரைக்கும் நான் வைப்பேன்னா, அப்போ வைக்கும்போது அப்படியே வைக்காத இந்த கொஞ்சம் பஃப் வச்சு நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வெயிட் இருக்குன்றது தெரியாது, ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். எப்படின்னா இங்கே பஃப் வைக்கும்போது எல்லாரோட பார்வையும் இந்த பஃப்ல இருக்கும், லாஸ்ட்டாக பார்டர்ல இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இங்கே வந்து குண்டா இருக்கு, கை குண்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹேக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்து பண்ணலாம். சாரியும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான சாரி. நீங்க ஒரு டைமும் அதுவும் நம்ம எப்படி வச்சுக்கிறோன்றத பொறுத்தும் இருக்கு. நான் அப்படியே சொல்லிட்டு இப்படி கும்பலா இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இதை அடுக்கிற வேலை தான் எனக்கு. நெக்ஸ்ட் இந்த சாரி நான் ஒரே ஒரு டைம் தான் கட்டியிருப்பேன், அப்படியே இந்தியாவில் இருந்துச்சு. சரி இந்த வாட்டி வந்து இங்கே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். ஆனால் இங்கேயும் வந்து இன்னும் நான் கட்டவே இல்லை, வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கட்டணும். சூப்பரான ஒரு சாரி, ஒரு லாவெண்டர் கலர், லாவெண்டர் பர்பிள் அந்த மாதிரி ஒரு உள்ள வந்து அப்படி இருக்கு. பார்டர் வந்து நல்லா டார்க்கான நாவப்பழ கலர், செம்ம கலர் இது. இது வந்து ஃபுல்லா ஹோல் சாரி ஃபுல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல தெரியுதா, வீடியோல தெரியலன்னு நினைக்கிறேன். நேர்ல பாக்குறதுக்கு ஃபுல்லா டிசைன்ஸ், ஃபுல்லா ஜரி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா மேல இருந்து பார்க்கும்போது, ஐ மீன் வீடியோல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிளெயினா இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஃபுல்லா ஜரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் பல்லு. அழகா இருக்குல்ல, கலர் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இது வந்து நானே ஆக்சுவலா வாங்கல, எங்க அம்மா வந்து பார்த்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டாங்க. போட்டோல கூட அந்த அளவுக்கு தெரியலன்னா அவங்க நேர்ல எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, நேர்ல பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினேன், 3 இயர்ஸ் இருக்கும், 2023ல வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு வந்து ஒரு ராயல் ப்ளூ கலர். நான் வந்து சொன்னேன் இல்லையா, எனக்கு எல்லோ கலர்ல வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 3 எல்லோ கலர் வாங்கி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ளூ கலர் மேல ஆசையா இருந்துச்சு. ப்ளூ நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்ல நான் வந்து சாரீ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. அப்போ வந்து நான் பார்த்து எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைக்கல. நான் அப்போ வந்து இன்ஸ்டால 2023ல அப்போ நான் இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தேன், ஓகேவா. அப்போ வந்து எனக்கு இதே சாரீ பார்த்தேன், ஏதோ 1500 சம்திங் இருந்துச்சு. எனக்கு அப்போலாம் ரொம்ப ரேட் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை. அப்புறம் வந்து கல்யாணத்துக்காக ஷாப்பிங் போயிருந்தோம், சேலம்ல இளம்பிள்ளைன்னு அந்த ஷாப்ல எல்லாம் போயிட்டு, மோஸ்டா எல்லா ஷாப்லயும் ஒரே மாதிரி சாரியா தான் இருக்கும். ஏன்னா அங்கேயே தான் வந்து சாரீ எல்லாம் நெய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து மோஸ்டா எல்லா சாரியும் வந்து அங்க கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே
ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ வந்து எங்க ஷாப்புக்கும், நாங்களும் வந்து டெக்ஸ்டைல் ஷாப் தான் வச்சிருக்கோம். ஸோ எங்க ஷாப்புக்கும் வந்து கொஞ்சம் பெரிய பண்டலா ஹோல்சேலா வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். நாங்க அங்க போனோம், நானே, எங்க அப்பா, எங்க அம்மா. இளம்பிள்ளையில எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க ஒரு ஷாப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஷாப் மாதிரியே இருக்காது, அது ஒரு மாதிரி கடை மாதிரி, ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தான் இருக்கும். அங்கங்க ரூம் இருக்கும், செப்பரேட் ரூம் இருக்கும், நிறைய ஷெல்ஃப்லாம் இருக்கும். அந்த ஷெல்ஃப்ல அவங்களே சாரி அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்க ஆளுங்களாம் அதிகமா இருக்க மாட்டாங்க பாக்குறதுக்குலாம். நம்மளே போய் நம்ம கேட்குற மாதிரியும் இருக்காது, எங்களுக்கு இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும்னு. ஏன்னா அங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து இருக்க மாட்டாங்க, நம்மளே தான் போய் பார்த்துக்கணும். அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு இந்த சாரி கிடைச்சது. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரி. நம்மளே பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை எடுத்துட்டு வரலாம். நிறைய சாரி, அது வந்து எந்த சாரி எங்க இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி கலைச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து நான் பார்த்து இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இந்த சாரி பார்த்து எனக்கு வாங்கினேன். செம்ம சூப்பரான சாரி, ரொம்ப சாஃப்டான சாரி. இது வந்து சாஃப்ட் சில்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாரி இது. இப்பதான் நீங்க வந்து சாரி கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து சில்க் சாரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் வாங்குங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க ஈஸியா நீங்க வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஈஸியா நீங்க வந்து ப்ளீட் பண்ணி அழகா நீங்க கட்டிட்டு போகலாம். ஃப்ளோட்டிங்லயும் கட்டிக்கலாம், அதே மாதிரி ப்ளீட் பண்ணியும் நீங்க கட்டிக்கலாம். செம்ம சூப்பரான சாரி இது. இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல வரும். அங்க ஃபுல்லா வந்து அதே மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோல தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா ஜரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் நேர்ல பார்த்தா தெரியும், நல்லா வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா வெளியே தெரியாது, ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி தான் தெரியும், பிளெயின் ப்ளூ கலர் மாதிரி தெரியும். ஆனா நிறைய ஜரி வச்சு அழகா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம். இதோட கார்னர் எல்லாம் பாருங்களேன், இதுதான் செம்மையா இருக்கும். நீங்க ஃப்ளோட்டிங்ல கட்டும் போது அழகா இது அப்படியே கீழே இப்படி விழுமா, நல்லா இருக்கும், அழகா இருக்கும். இதோட பிளவுஸ் வந்து சேம் கலர் பிளவுஸ் தான். அதே மாதிரி மோஸ்டா எல்லாத்துக்குமே பஃப் வச்சிருவேன் நான். ராஜுக்கு பஃப் வச்சா பிடிக்காது. என்ன பஃப் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது. இது என்ன அந்த காலத்து ஸ்டைலா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சீரியஸா அந்த காலத்து ஸ்டைல் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல வருது. இதெல்லாம் எங்க அம்மா எல்லாம் போட்டிருப்பாங்க. எங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல தெரியும், அழகா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் தச்சு போட்டிருப்பாங்க. இது பாருங்க நாட்டு. நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு சாஃப்டான சாரி. இதுக்கு பேர் கூட என்னன்னு தெரியல, நிறைய பேர் ட்ரெண்டிங்ல எல்லாம் வந்துச்சு. இது எங்களோட ஷாப்லயே நான் எடுத்துட்டு வந்தேன். இது எப்போ எடுத்தேன்னா 2023ல வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கு வந்து ட்ரெஸ் சாரி வாங்குறதுக்காக நானும் ராஜு வந்து காஞ்சிபுரத்துக்கு போனோம். அப்போ வந்து அதுக்கு போறதுக்காக எனக்கு எங்க அம்மா வந்து, நான் சுடிதார் தான் போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா வந்து சாரி கட்டிட்டு போ, அப்போதான் வந்து சாரி வாங்கினாலும் இல்ல ஜுவல்ஸ் வாங்கினாலும் நம்மளுக்கு ஒரு சாரி கட்டினா தானே அது தெரியும், பார்த்து கொஞ்சம் எடுக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்கிட்ட சாரி அந்த அளவுக்கு இல்ல, பிளவுஸும் தைக்கல. ஒண்ணு பார்த்தா நல்ல கிராண்டான சாரியா இருக்கு, அப்படிலாம் கட்ட முடியாது இல்லையா. அதனால டக்குன்னு எங்க கடைக்கு போனேன். எங்க கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு சாரி வேணும்னா டக்குன்னு வாங்கிட்டு, உடனே பிளவுஸ் வேணா பக்கத்துலயே ஒரு அக்கா இருக்காங்க ஸ்டிச் பண்றதுக்கு, அவங்க கிட்ட கொடுத்துட்டா ஒரே நல்ல அழகா ஆஃப் டேல வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் டக்குன்னு போய் சாரி எல்லாம் பார்த்தேன். அப்படியே சாரி எல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சாரி எல்லாம் பார்த்து டக்குன்னு எனக்கு இந்த சாரி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த சாரி, ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. நான் கூட கட்டுறதுக்கு பயமா இருந்துச்சு, என்னடா இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. ஆனா இது எனக்கு செம்மையா இருந்துச்சு. அப்ப வந்து ராதா என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃப்ளர்ட் பண்ணாரு. கோவில், அதுவும் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போயிருந்தோம், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். லாஸ்டா சாரிலாம் எடுத்து முடிச்சுட்டு அங்க போய் படைச்சிட்டு வந்தோம். சாரி ஜுவல்ஸ்லாம் வச்சு படைச்சிட்டு வந்தோம். அப்போ வந்து எனக்கு வந்து ராஜ் வந்து என்னை தனியா கூப்பிட்டு அழகா இருக்கு இந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப நான் வந்து விபூதி குங்குமம்லாம் வேற வச்சிருந்தேன் நான் கோவில்ல. இந்த விபூதி குங்குமமும் உனக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கே சிரிப்பு வருது, ஆனா அவரு சொன்னாரு. இந்த சாரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாரி. அவருக்கும் நான் உங்களுக்கு அந்த பிக் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஆட் பண்றேன். பிளவுஸ் வந்து இந்த பிளவுஸ் ஆனால் கொஞ்சம் காமெடியா இருக்கும், கொஞ்சம் கழுத்தை ஒட்டி வர்ற மாதிரி பிளவுஸ் அந்த அளவுக்கு தைக்கலன்னு நினைக்கிறேன். கழுத்தை ஒட்டி வரும், பட் ஓகே. ஆனா அவர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட அப்படி சொன்னது. சாரி ஃபுல்லா பிளெயின் தான், பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
ஃபுல்லா பிளைன், எந்த ஒரு டிசைனுமே இல்லை, ஃபுல்லா பிளைனு, செம்ம சாஃப்டா இருக்கும். ரீசெண்டா நான் ஒரு ரீல்ஸ்ல எல்லாம் நான் போட்டிருந்தேன் இந்த சாரியை. ஃபாஸ்டா 5 மினிட்ஸ்ல கட்டிடலாம் அந்த மாதிரி சாரி. நீங்க வந்து ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி சாரி கூட நீங்க கட்டிட்டு போகலாம், கோவிலுக்கும் கட்டிட்டு போகலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் இதை வேர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க இந்த பிளவுஸ் தான் போடணும்னு கூட இல்ல, ஒரு பிளாக் பிளவுஸ் போட்டு கூட இது அழகா இந்த சாரி கட்டி ஒரு பிளாக் பெல்ட் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் சாரி. இந்த பிளாக் கலர் சாரி வந்து இப்போதான் நியூ இயருக்கு கட்டியிருந்தேன். எங்களுக்கு நாங்கள் டேட்டிங் போகிறோம், அப்படியே லண்டன் ஐலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு கட்டியிருந்தேன். இதோட பிளவுஸ் வந்து எங்கள் ஷாப்லேயே நான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து வேற ஒரு சாரியோட பிளவுஸு. அந்த சாரி வந்து இந்தியாவில் தான் இருக்கு. இந்த பிளாக் கலர் அதுக்கு மேட்சிங்காக வந்து பிளாக் கலர் பிளவுஸ் தான் வரும். ஸோ இந்த ஒரு பிளவுஸ் நான் அப்போவே தச்சு வச்சிருந்தேன். அது வந்து இப்போ எந்த சாரி போட்டாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதோட பிளவுஸ் நான் ஆக்சுவலாக இன்னமும் நான் தைக்கல. ஸோ இது வந்து வேற ஒரு சாரியோட பிளவுஸ். இது செம்ம மேட்சிங்காக இருக்கும். இதோட பிளவுஸ் பாருங்களேன், அழகா செம்மையா இருக்கும். மேலெல்லாம் வந்து இதுக்கு பஃப்லாம் நான் வைக்கல. இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே தச்ச பிளவுஸ் போல, கல்யாணத்துக்குலாம் முன்னாடி, அதுவும் இவரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தச்ச பிளவுஸ். பார்டர் பாருங்க, செம்மையா இருக்கும். ஒரு நல்ல டிசைன் கொடுத்து நல்லா சூப்பரா இருக்கு. தெரியுதா? நாட்டை இதுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளான ஒரு நாட்டு. இந்த சாரீ ஃபுல்லா சீக்வன்ஸ் சாரீ தான். இது வந்து ஒரு 250 சம்திங் தான் வாங்கியிருப்பேன். மீஷோவில் வாங்கினேன். எல்லாம் இல்லை, நான் மீஷோவில் வாங்கினேன்னு சொல்கிறதுக்குலாம் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா கலாய்க்கிறாங்க, என்ன மீஷோவே நீ வாங்கிட்டியா அப்படிலாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மீஷோவில் கம்மி ரேட்டாகவும் இருக்கும், அதே சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வாங்கிடுவேன் டக்குன்னு. ஃபுல்லாக வந்து சீக்வன்ஸ் சாரீ தான், எந்த இதுவுமே இல்லை, ஃபுல்லாக சீக்வன்ஸ். உங்களுக்கு குத்தவும் குத்தாது இந்த சீக்வன்ஸ்லாம். நைட்டு பார்ட்டி வேர்க்கெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. நான் உங்களுக்கு இதோட லிங்க்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தெரியுது உங்களுக்கு? அழகா வந்து ஒரு கிளிட்டரிங் வருது இல்லை, நைட்டு லுக்குக்கெலாம் செம்மையாக இருக்கும். இது ஒரு பிளாக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க, மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். இந்த சாரியும் வந்து மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு பிளவுஸ் வந்து அதே பிளாக் கலர் பிளவுஸே நான் வந்து போட்டுப்பேன். இருங்க, அந்த பிளவுஸை காட்டுறேன். இந்த பிளாக் கலர் பிளவுஸ் போட்டு இந்த சாரீ கட்டிடுவேன். இந்த சாரீக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு சில்வர் கலர் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது வந்து இதுக்கு செட் ஆகலை. ஸோ பிளாக் கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதோட டபுள் ஷேட் வருது, நல்லா டார்க் பர்பிள் கலர் ப்ளஸ் வந்து பிளாக் கலர் மாதிரி ஒரு ஷேடு இருக்குது. ஸோ பிளாக் கலர் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த ஒரு டிசைன்ஸுமே எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பிளெயின். இதுதான் ராஜ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ஸ்க்ரீன் துணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், கட்டினா நல்லாயிருக்கும். தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக ஃப்ளோட்டிங்கில் எல்லாம் கட்டுறீங்க, இல்லை ப்ளீட் பண்ணி கட்டுறீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு பிளவுஸை வச்சு நான் எத்தனை சாரீ மேட்ச் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த சாரீ வந்து எங்கள் அம்மாவோட சாரீ. எங்கள் அம்மாவும் சித்தியும் ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க, எங்கள் கடையிலே தான் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து எனக்கு அப்போவே வாங்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ போனேன்ல, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா கிட்டேருந்து. செம்ம சாரீ. இதோட பார்டர் ஆக்சுவலாக வந்து பிளாக் கிடையாது, கிரே கலர் பார்டர். ஆனால் அவங்களாம் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த பிளவுஸ் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ வந்து நான் பிளாக் கலர் போட்டுப்பேன். பிளாக் கலர் போட்டு அழகாக மேட்ச் பண்ணிடுவேன். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. நல்லா ஒரு லைட் வெயிட்டடாக. இது இன்னமும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த சாரீ எங்கே வாங்கினேன், நம்ம கடையிலேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆனால் இப்போ இந்த சாரீ ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு தெரியல, எங்கள் வீட்டில் தான் கேட்கணும். கேட்டால் மேபி வர வச்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த சாரீ செம்ம சாரீ. ஆக்சுவலாக அங்கங்கே வந்து உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் இருக்கும், ஒரு கிரே கலரில் ஒரு டிசைன் இருக்கும், பார்டர் அதே மாதிரி. ஸோ நான் பிளாக் போட்டேன்னா செம்ம மேட்சிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நான் நிறைய டைம் கட்டிட்டேன். நீங்கள் என்னோட நிறைய ரீல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசெண்டாக ஒரு சாங் ரீலில் கூட நான் பண்ணியிருந்தேன். நல்ல சாஃப்டான சாரீ. உங்களுக்கு இந்த மாதிரி சாரீலாம் வாங்க பிடிக்கணும், சூப்பராக இருக்கும். நல்லா பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டு இது போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டு புட்டு புட்டாக இருக்கும். ஒரு பிளாக் ப்ளவுஸ்க்கு இப்போதைக்கு நான் காட்டினது 3 சாரீ. இன்னும் இந்தியாவில் நிறைய சாரீ இருக்குது. ஸோ வந்து இந்த ஒரு ப்ளவுஸை வச்சு எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சுப்பேன். அப்புறம் இந்த சாரீக்கெலாம் ஒரு பெஸ்டான ஹேக் சொல்கிறேன், இந்த இன்ஸ்கர்ட்.
இந்த இன்ஸ்கர்ட்டை மோர் தென் 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மீஷோவில் தான் வாங்கினேன். ஒரு 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். எல்லாரும் இல்லை மீஷோவில் வாங்குற குவாலிட்டி கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நான் வந்து டெய்லி யூஸ் ஒன்றும் இல்லை, இயர்லி ஒரு 20-30 டைம்ஸ் போடுவேனா, அதையும் தாண்டி ஒரு 40 டைம்ஸ் கூட போடலாம். ஸோ இந்த இந்த இன்ஸ்கர்ட்டை வச்சு தான் நான் போடுவேன், பேர் பண்ணுவேன். செம்ம சூப்பராக இருக்கும். இருங்க, இது வந்து உங்களுக்கு காட்டன் இன்ஸ்கர்ட் போட்டிங்கன்னா அது ஓகே, அது செம்ம குட்டு. இல்லை உங்களுக்கு காட்டன் இன்ஸ்கர்ட் வந்து பிடிக்காது, ரொம்ப புஃப்னு இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட் உங்களுக்கு வந்து ஃபிஷ் கட் வரும். நேராக இப்படி வந்து அப்படியே இப்படி சைடாக வரும். ஸோ உங்களுக்கு கால் மடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு எலாஸ்டிக் தான். இங்கே உங்களுக்கு ஹிப்புக்கும் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டைட் பண்ணணும்னா அதுக்கும் நாட் இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். நான் 4 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்பி நீங்கள் வாங்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஒரு இன்ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் எல்லா சாரிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெரூன் கலரு அதே மாதிரி அதே சைஸ் தான். இந்த சைஸ் வந்து எஸ்ஸு. ஸோ உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் சின்னதாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சைஸ் நீங்கள் சின்னதாக வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ராயல் ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் சாரி, இந்த ப்ளூ கலர் சாரிலாம் இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக எனக்கு தெரியுது அப்படின்னா அப்போ வந்து நான் இந்த இன்ஸ்கர்ட் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சாரியோட மேட்ச் ஆயிடுமா, அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்காது. மற்ற சாரிக்கெல்லாம் இந்த சாண்டில் தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். இவரோட ஷர்ட் கலெக்ஷன் பார்க்கலாமா? இது வந்து குர்த்தா போட்டால் க்யூட்டாக இருப்பார், ஹேண்ட்ஸமாக இருப்பார். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சாரீ, நான் இப்போ இந்த சாரீ போடுறேன் அப்படின்னா கான்ட்ராஸ்டாக இந்த குர்த்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பட்டன்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க போல், 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து காலர் வந்து ஒரு சைனா காலர் மாதிரி, நம்ம நார்மல் காலர் கிடையாது, சைனா காலர் மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். இந்த ஷர்ட் வந்து எனக்கு இந்த சாரிக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவும் வந்து கொஞ்சம் லைட் க்ரீம் கலர் வித் வந்து கிரே கலரு, அதே மாதிரி இதுவுமா கொஞ்சம் ஓரளவு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிளாக் ஷர்ட் கூட மேட்ச் ஆகும் இதுக்கு. இந்த ஷர்ட் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். ஸோ எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இவர் இந்த பிளாக் ஷர்ட் போட்டாருன்னா நான் இந்த சாரீ போட்டேன்னா கூட நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து நான் வந்து பிளாக் ப்ளவுஸ் தானே, அதனால சூப்பராக செட் ஆகும். அதுக்கப்புறம் இதோ நான் சீக்வன்ஸ் சாரீ காட்டியிருந்தேன்ல, இந்த சீக்வன்ஸ் சாரீக்கும் இந்த பிளாக் ஷர்ட்டு செம்மையாக இருக்கும். டக்கின்லாம் பண்ணிட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த சாரீ கலர், இந்த கலருக்கு நீங்கள் ஷர்ட் வாங்காதீங்க. பார்டர் என்ன போடுறீங்க அப்படின்னு பாருங்க. நீங்கள் ப்ளவுஸ் என்ன கலர் போடுறீங்கன்னு, ப்ளவுஸ் வந்து இப்போ பிளாக் கலர் ப்ளவுஸ் போடுறீங்கன்னா அதே கலரில் நீங்கள் ஷர்ட் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக ப்ளவுஸ் கலரில் நீங்கள் வாங்கிடுங்க. நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் ஷர்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அழகாக ட்வின்னிங் கப்பலாக இருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு வேஷ்டியாச்சும் வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் வேர்க்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே ஒரு வேஷ்டி கையில் வச்சுக்கோங்க. நான் இந்தியாவில் இருந்தாலும் ஒரு வேஷ்டி அங்கே இருக்கும், இங்கே இருந்தாலும் ஒரு வேஷ்டி இங்கே இருக்கும். ஸோ வந்து ஏதாச்சும் ட்ரெடிஷ்னல்னா டக்குன்னு இந்த ஒரு வேஷ்டி எடுத்து கட்ட சொல்லிடுவேன், அழகாக கட்டிப்பாங்க. இந்த எல்லா ஷர்ட்டுக்குமே இந்த ஒரு வேஷ்டி செம்மையாக இருக்கும், ஓவர் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோல்டு கலர் ஜரி வச்சு ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலாக ஒரு வேஷ்டி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டார்க் நாவப்பழ கலர், ஒரு பர்பிள் கலர் சாரீ சொன்னல, அதுக்கு பார்டர் வந்து நாவப்பழ கலர் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் செட் ஆகும். இங்கே பாருங்க, இந்த பிளவுஸுக்கு இந்த ஷர்ட் வந்து செம்ம மேட்சிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? சாரீ உள்ள இந்த கலர் இருக்குது இல்லை, இந்த கலருக்கு நீங்கள் ஷர்ட் வாங்குறதுக்கு பதிலாக பார்டர் கலர் நீங்கள் ஷர்ட் வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ட்வினிங்காக எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலர் ஷர்ட். யாருங்க சொன்னால் பாய்ஸ் பிங்க் கலர் போட மாட்டாங்க, பிங்க் கலர் நல்லா இருக்காது அப்படின்ட்டு? பாய்ஸ் பிங்க் கலர் போடுங்க, சூப்பராக இருப்பீங்க நீங்கள், இதுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி நான் பிங்க் கலர் ப்ளவுஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் சாரீ அந்த மாதிரி கட்டும்போது லைட் பிங்க் கலர் வந்து ராஜ் போட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் கலருக்கு இதே கலரு எக்ஸாக்ட் கலர் போடணும்னு அவசியம் இல்லை, லைட் கலர் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒரு வேஷ்டி போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும், இல்லை ப்ளூ ஜீன் போட்டாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.
மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக போடும்போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேஷ்டி கட்ட மாட்டுறாங்க, பேண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜீன்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதை விட ஒரு சாண்டில் கலர் பேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று இருந்தால் கூட போதும். அந்த சாண்டில் கலர் பேண்ட் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் உங்களோட ப்ளவுஸ் இல்லை உங்கள் சாரியில் வந்து கோல்டு ஜரி இருக்கும். ஸோ வந்து அதுக்கு மேட்சிங்காக ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சாண்டில் கலரில் ஒரு பேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டிசைனர் சாரி பிங்க் கலரில் வச்சுருந்தேன், அதுக்கு கூட இந்த ஷர்ட் மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சாண்டில் கலர் ஃபுல் எல்லோ கலர்ல நான் சாரி வச்சிருந்தேன் இல்லையா, இதே கலர்ல என்கிட்ட வந்து ஷர்ட் இல்லை இவருக்கு போடுறதுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி சாண்டில் கலர் போடும்போது ஓரளவு மேட்ச் ஆகும். நான் பொங்கலுக்கு போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த ஒரு ஷர்ட்டை வச்சு நாங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போயிட்டோம், நிறைய இதுக்கு அட்டன் பண்ணிட்டோம் போட்டு. ஸோ வந்து இது செம்மையான ஒரு ஷர்ட்டு. இந்த மாதிரி கலர் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்லாம் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஷர்ட் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்டர்லாம் ஜரிலாம் வந்து கோல்டு கலராக இருக்கிறதுனால மேட்ச் ஆகிடும். ராஜ்க்கு ராயல் ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் எடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இந்த வருஷம் தான் கரெக்டா நான் எடுத்துட்டு வந்தேன். இது ஜஸ்ட் ஒரு 350 சம்திங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கலர் செட் ஆகும்னா எல்லோ கலர் சூப்பரா செட் ஆகும். மற்ற கலரை விட எல்லோ கலர் தான் எனக்கு செம்மையா செட் ஆகும். நார்மலா ட்ரெஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, சாரியா இருந்தாலும் சரி, எல்லோ கலர் செம்மையா செட் ஆகும். ராஜுக்கு வந்து நல்லா டார்க் கலர் சூப்பரா செட் ஆகும். இந்த ராயல் ப்ளூ கலரு, நல்லா ரெட் கலரு, மெரூன் கலரு, அந்த கலர்லாம் சூப்பரா செட் ஆகும். ஒரு நியூட் கலரா போறதை விட டார்க் கலர் ராஜுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து எல்லோ கலர் செம்மையா இருக்கும். இந்த ராயல் ப்ளூக்கு இந்த சாரி இருக்குதுல்ல, இந்த சாரி போட்டுப்பேன். இல்லைன்னா வந்து இந்த சாரி கூட ஓரளவு செட் ஆகும். ஸோ இதை வச்சு நாங்கள் மேட்ச் பண்ணிப்போம். இந்த மெரூன் கலருக்கு வந்து நீங்க இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்டா நீங்க இந்த மெரூன் போட்டாலும் சூப்பரா இருக்கும். இல்ல சேம் கலர் போட போறீங்க அப்படின்னாலும், தோ என்னோட சாரி வந்துருச்சு. இந்த கிரீன் கலர் சாரி இருக்குதுல்ல, அதுக்கு பார்டர் பாருங்க மெரூன் கலரு. ஸோ அதுக்கு மேட்சிங்காகவும் இந்த ஷர்ட் செம்மையா இருக்கும். அதுவும் வேஷ்டிலாம் போட்டு இந்த ஷர்ட் போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ நீங்களும் உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரீன் கலர் நான் சொன்னல, என்னோட கிரீன் கலர் சாரி அடியில போயிடுச்சு. என்னோட இந்த கலர் சாரி இருக்குதுல்ல, இது வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். ஆனா எங்களோட ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல. ராஜ் வந்து கேட்டாங்க நீ என்ன கலர் சாரி யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். அவரும் அதே கலர்ல மேட்சிங்ல ஷர்ட் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சாரு போல. அப்போ வந்து எனக்கு ஒரு பயமாவே இருந்துச்சு, கலர் வந்து மாறி எடுத்துட்டு போறாரோன்னு நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்தாரு, செம்ம மேட்ச் ஆயிடுச்சு எனக்கு இந்த ஷர்ட்டுக்கும் இந்த சாரிக்கும். இங்க பாருங்க செம்ம மேட்ச்சு. ஆக்சுவலா போட்டோல அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. நான் போட்டோ எடுக்கும்போது எனக்கே தெரிஞ்சது இந்த கலரு போட்டோல இல்லவே இல்லை. ஆனா கரெக்டா ப்ராப்பரா எடுத்துட்டு வந்தாரு. ராஜுக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாக்குறது ரொம்பவே பிடிக்கும். பிளஸ் அவர் நல்லா பார்த்து எடுத்துட்டு வருவாரு. எனக்கு கூட அந்த அளவுக்கு தெரியாது. நான் போட்டோல ஒரு காட்டுறாங்கன்னா அது வேற கலரா இருக்கும், ஸோ வேற கலர் எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி நான் அப்படி. ஆனா ராஜுக்கு நான் ஒரு சாரி கலர் நான் சும்மா போட்டோ எடுத்து அனுப்பினேன்னா எக்ஸாக்ட் கலர் சேம் கலரை வந்து ஷர்ட் எடுத்துட்டு வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. செம்ம மேட்சா இருக்கும். அதே மாதிரி சாரி வந்து லோ காஸ்டா இருந்தாலும் சில சாரி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கிடுங்க. சில சாரி வந்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க கம்மி ரேட்ல தான் எடுக்கிறீங்க, இல்ல ரேட் அதிகமா எடுக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா சாரி வந்து ப்ளீட் பண்ண கத்துக்கோங்க. ப்ரீ ப்ளீட்லாம் நிறைய வீடியோஸ்லாம் பாருங்க, யூடியூப்லாம் பாருங்க. நான்லாம் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியவே தெரியாது. என் தங்கச்சி தான் எனக்கே கத்து கொடுத்தா சாரி எப்படி கட்டணும் அப்படின்றதுலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு காலேஜ் யூஜி ஃபேர்வெல் அப்போலாம் வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு கட்டி விட்டாங்க. அதே மாதிரி பிஜியில் வந்து எனக்கு அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் இருந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டா போய் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நிற்கல, நாங்கள் சாரி கட்டுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அது செம காமெடி. அது ஒரு டிசைனர் சாரி தான், அது கட்டுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சாரி கட்ட ட்ரை பண்ணணும், நம்மளே கட்டணும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து கட்டி, அதுக்கப்புறம் ப்ரீ ப்ளீக்லாம் பண்ணி வச்சு கட்டி, அது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு சாரி மேலே. அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ பிளவுஸும் வந்து நல்லா மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பிங்க்லாம் காட்டியிருந்தேன், பிளாக்லாம் காட்டியிருந்தேன். ஒரு ப்ளவுஸை வச்சு நீங்கள் எத்தனை சாரி வேணாலும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸாகவும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக சாரி வந்து நல்லா மொடப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டான ஒரு சாரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாடி ஹக்கிங்காக இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே ஆசை இருக்கும் திரும்பி திரும்பி நம்ம அந்த சாரி போடணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு எந்த கலர்லாம் செட் ஆகும் அப்படின்னு. இப்போ இந்த கலர் எப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் இதை விட எனக்கு வந்து எல்லோ கலர் சூப்பராக இருக்கும். எல்லோ கலர் வச்சோன்னே அப்படியே எனக்கு அப்படியே ஒரு பிரைட் வந்துடும். அப்படியே என்னோட ஃபேஸே அழகாக பிரைட்டாக காட்டி கொடுத்துரும். இது எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பொங்கலில் தான் தெரிஞ்சது. ஆக்சுவலாக நான் பொங்கலுக்கு இந்த எல்லோ கலர் போட்டிருந்தேன், மாட்டு பொங்கலுக்கு க்ரீன் வித் மெரூன் கலர் சாரி கட்டியிருந்தேன்ல அது போட்டிருந்தேன். ரெண்டுமே என்னோட ஃபேவரட்டான சாரி தான், சூப்பரான சாரி. ஆனால் 2 ஃபோட்டோவையும் நான் வச்சு பார்க்கும்போது இந்த எல்லோ கலர் சாரி நான் கட்டியிருந்தேன்ல அதுக்கு வந்து செம்ம பிரைட்டாக இருந்தேன் நான். அதுக்கு வந்து ராஜ் வந்து சாண்டில் கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க, அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மாட்டு பொங்கலுக்கு ஒரு மெரூன் கலர் ஷர்ட் போட்டாங்க, அதுல அவங்க வந்து நல்லா பிரைட்டா இருந்துச்சு. ஸோ அதுல தான் நான் கண்டுபிடிச்சேன், ஓகே அவருக்கு நல்லா டார்க் கலர் நல்லா சூட் ஆகுது, எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் சூட் ஆகுது அப்படின்ட்டு. பட் ஆனா நீங்க எல்லா கலரும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எது செட் ஆகுது எது செட் ஆகல அப்படின்ட்டு. ஸோ நீங்க எல்லா கலரும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நீங்க அந்த கலர் சூஸ் பண்ணீங்கன்னா நல்லா நீங்க தான் அப்படியே பிரைடை விட நீங்க தான் அழகா பிரைட்டா தெரிவிங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, இதை வந்து நம்ம அடிக்கணும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு அதெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வரேன். பை பாய்.